ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு NCS அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடத்தில் முதல் பாடமான தாவரங்களில் பாலில்லா இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்கத்தினுடைய கேட்கப்படக்கூடிய முக்கியமான வினாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பல்வேறு தலைப்புகளில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கரு உருவாக்கம் அப்படிங்கக்கூடிய எம்பிரியோஜெனிசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பாடத்துக்கு போகலாம். இருவிதை இலை தாவர கரு வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ இதனுடைய விளக்கத்தை நான் சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த படங்கள்லாம் பார்க்கலாம். படத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இருவிதை இலை தாவர கரு வளர்ச்சியில் உள்ள நிலைகள் விளக்குவதற்காக ஓனக்ராட் அல்லது குருசிஃபெர் வகை கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே பட விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கருப்பையின் சூழ்துளை பகுதியை கரு வளர்ச்சி நடைபெறுகிறது. கருப்பையினுடைய சூழ்துளை பகுதியில் தான் இது நடைபெறுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை கவனிக்கணும். சூழ்துளை பகுதி, சலாசா பகுதின்னு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த பகுதியில் தான் பார்த்திங்கன்னா தெரியும். கருமுட்டை குறுக்குவாக பகுப்புற்று மேல் செல் அல்லது நுனி செல் மற்றும் கீழ் அல்லது அடி செல்லை தோற்றுவிக்கிறது. கரு செல்லானது முதல் பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்காக பகுப்படைந்து மேல் செல் அதேமாதிரி அடி செல் அல்லது கீழ் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாக பிரியுது. மேல் பக்கம் கீழ் குறுக்காக பிரியத்தால் அடி செல்லின் குறுக்குச்சோருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கு வாக்கு பகுப்பும் நுனி செல்லின் செங்குத்து வாக்கு பகுப்பும் நடைபெறுகிறது. அடி செல்லில் இப்போ குறுக்கு வாக்கு அப்படின்னாக்கா இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஒரு செல்லானது இரண்டாக பிரிகிறது அப்படின்னாக்கா மேலும் கீழே இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா அடிசெல்லானது குறுக்கு வாக்கு பகுப்பும் நுனி செல்லானது செங்குத்து பகுப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ இது குறுக்கு அடியில் இருக்கிறது குறுக்குவாக்கும், மேலே இருக்கிறது செங்குத்து பிரிவும் பிரியுது அப்படின்றாங்க. படம் தெளிவாக புரியலன்னா பாருங்கள். உதாரணத்துக்கு இதுதான் செல் அப்படின்னாக்கா இது ரெண்டாக மேலும் கீழும் செல்ல பிரியுது. அடுத்த பிரிவுதல் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய செல்லு செங்குத்துக்கு பகுப்பு நடைபெறுது அப்படின்றாங்க. இப்படி அதேமாரி அடிசெல்லானது குறுக்கு பகுப்பு நடைபெறுது அப்படின்றாங்க. இப்படி அப்போ இங்கே 2 செல்லு, இங்கே 2 செல்லு, 4 செல்கள் உருவாகிறது இல்லையா. இந்த 4 செல்லை தான் செல் முன்கரு அல்லது ப்ரோ எம்ப்ரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 செல் நிலையை தான் ப்ரோ எம்ப்ரியோ அப்படிங்கிறாங்க. நுனி செல்லில் ஏற்படும் 2வது செங்குத்து பகுப்பு. இந்த நுனி செல்லில் ஒரு செங்குத்து பகுப்பு தான் இருக்குது. இன்னொரு செங்குத்து பகுப்பு நடைபெறும் பொழுது நேர்கோணத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 4 செல் நிலையானது கோட்ரட் உருவாகிறது. அப்போ நுனி செல்லில் 4 செல் வந்துடும். இதில் இன்னொரு செங்குத்து பகுப்பு நடைபெற்றால் மொத்தம் 4 செல் உருவாகும். இந்த நிலைக்கு கோட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 செல் நிலை உருவாகிறது அப்படின்னு சொல்லி. கோட்ரண்ட் அல்லது நான்மைய கருவில் ஒரு குறுக்கு வாக்கு பகுப்பு நடந்து 4 செல் வீதம் 2 அடுக்கில் அமைந்துள்ளது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த நுனி செல்லு, இந்த நுனி செல்லானது செங்குத்து வாக்கில் பிரிச்சிருந்தது, இதை குறுக்கு வாக்கில் பிரிஞ்சிருந்தது இல்லைங்களா. இதில் மேலும் ஒரு பிரிதல் அடைந்து 4 செல் உருவாச்சு. இப்போ 4ங்கிறது திரும்ப என்ன பண்ணுதுனாக்கா இதில் ஒரு குறுக்கு சுவர் உருவாகிறது, அதாவது குறுக்கு பகுப்பு நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ 4 செல்லு ஏற்கனவே இருந்தது. மேல் பகுதியில் ஒரு 4 செல்லு, கீழ்ப்பகுதியில் ஒரு 4 செல்லு, மொத்தம் 8 செல் வருது. அதனால் 8 செல் கருநிலை உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 8 செல் கருநிலையில் மேலடுக்கில் உள்ள 4 செல்கள் மேலடி செல்கள் அல்லது எபிபேசல் அல்லது முற்பக்க 8 செல்கள் நிலை என்றும், கீழுள்ள 4 செல்கள் கீழடி செல்கள் அல்லது ஹைப்போபேசல் அல்லது பிற்பக்க 8 செல்கள் என்ற நிலையானது அறியப்படுகிறது அப்படின்றாங்க. இதில் மேல் பக்கம் உள்ள அந்த 8 செல்களில்
4 செல்கள் வந்து மேலடி செல்கள் அல்லது எபிபேசல் அப்படின்றோம், அல்லது முற்பக்க 8 செல்கள்னு சொல்கிறாங்க. அதே கீழ்நிலையில் உள்ள 4 செல்கள் கீழடி செல்கள் என்றும் அல்லது ஹைபோபேசல் செல்கள் என்றும் அல்லது ஒட்டுமொத்தமாக பிற்பக்க 8 செல் நிலை என்று அறியப்படுகிறது. இந்த 8 செல் கருநிலை புரதனுக்கு இணையாக பகுப்படைந்து 16 செல்களை உருவாக்குகிறது. திரும்பவும் இந்த 8 செல்லானது பகுப்படைந்து மேலும் வந்து ஒரு 16 செல்களை உருவாக்குகிறது. இதில் புற அடுக்கில் 8 செல்களும் அக அடுக்கில் புற அடுக்கில் 8ம் அக அடுக்கில் 8 செல்களும் உருவாகிறது. 8 8 16 செல் உருவாகிடுச்சு. இந்த நிலை எங்கே காணப்படுது அப்படின்னு இந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா தெரியும். இங்கே பாருங்கள், முதல்ல கருமுட்டையானது 2ஆக பிரிகிறது. இது கருமுட்டை. அதுக்கடுத்தது முன்கரு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுது நுனி செல்லாகவும் அடி செல்லாகவும் பிரின்னு சொன்னோம். அதுக்கடுத்தது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த நுனி செல்லு செங்குத்து வாக்கில் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். கீழே உள்ள இந்த செல்லானது 2 செல்லாக பிரிஞ்சிருக்கு. இந்த நுனி செல்லு மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் செங்குத்து வாக்கில் பிரிவுகள் நடந்திருக்கு. இது மேலும் பிரிவு வந்து 4 செல்லு 8 4 அப்புறம் 8 அப்புறம் 16 இந்த மாதிரி நிலைகளை அடைஞ்சிருக்கும் அது. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கனாக்கா இங்கே தெரியும் கருத்திரல் அப்படிங்கிற ஒரு பகுதி உருவாகிறது. இது அந்த செல்லை பொறுத்து தான். ஸோ இதனுடைய விளக்கத்தை திரும்பவும் பார்ப்போம். இப்போ புற அடுக்கில் அமைந்த 8 செல்கள் டெர்மட்டோஜன் குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்கு. புற அடுக்கில் அமைந்துள்ள அந்த 8 செல்களை வந்து என்னவா மாறுது அப்படின்னாக்கா 8 செல்களும் டெர்மட்டோஜன் அப்படிங்கிற பகுதியை உருவாக்குது. பொதுவாக வந்து புறத்தோலுக்கான செல்கள் அப்படின்னு குறிச்சிக்கலாம். இது ஆரத்திற்கு இணையாக பகுப்படைந்து புறத்தோலை தருகிறது. அந்த செல்கள் வந்து ஆரத்திற்கு இணையாக பகுப்படைந்து ஆரத்துக்கு இணையான இந்த மாதிரி பகுப்படைகிறது. ஒரு செல்லில் குறுக்க பகுப்படைந்து புறத்தோல் அடுக்கை தருகிறது. இந்த 8 செல்கள் செங்குத்து மற்றும் குறுக்கு வாக்கில் திரும்பவும் பகுப்படைந்து வெளியடுக்கு பெரிப்ளமையும் மையத்தில் அமைந்த பிளீரோமியம் தருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து புறத்தோல், அதனை அடுத்து பெரிப்ளம், அதே மாதிரி பிளீரோம் இங்கக்கூடிய பகுதியெல்லாம் கொடுப்பதற்கு அந்த 8 செல்கள் தான் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பெரிப்ளம் வந்து பார்த்திங்கனாக்கா புரணி, பிளீரோம் அப்படிங்கிறது எந்த பகுதியை தருது அப்படின்னாக்கா வாஸ்குலார் சொல்லக்கூடிய ஸ்டீல் பகுதி. பிளீரோம் வந்து ஸ்டீல் பகுதியும் பெரிப்ளம் என்பது புரணி பகுதியையும் தருகிறது அப்படிங்கிறோம். ஸோ புறத்தோல் உருவாகிடுத்து. அதுக்கடுத்தது அதுக்கு இடையே உள்ள புரணி பகுதியும் உருவாகிருக்கு. அதுக்கடுத்தது பிளீரோம்ங்கிற ஸ்டீல் பகுதியும் சைலம் ஃப்ளோயம் பகுதியும் உண்டாகிருக்கிறது. அடுத்தது கரு வளர்ச்சியின் போது அடிசெல்லில் உள்ள 2 செல்கள் பல முறை குறுக்கு வாக்கு பகுப்படைந்து 6 முதல் 10 செல்களுடைய சஸ்பென்சாரை உருவாக்குகிறது. இப்போ அடிசெல்லுக்கு வரோம். இந்த கரு வளர்ச்சியின் பொழுது பார்த்திங்கனாக்கா அடிசெல்லில் இருக்கக்கூடிய 2 செல்கள் இருந்துச்சுங்க இல்லையா, அது பல முறை குறுக்கு வாட்டில் பகுப்படைந்து 6 முதல் 10 செல்களுடைய சஸ்பென்சாரை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் கருகோள வடிவமாகிறது. இந்நிலையில் கருகோள வடிவமடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சஸ்பென்சார் கருவை கருவுண் திசுவினுள் உந்துவதற்கு பயன்படுது. இந்த சஸ்பென்சாருடைய வேலை என்னன்னா கருவுண் திசுவில் கருவை வந்து இணைப்பது தான், உந்துவதற்கு தான் பயன்படுது. இப்போ இந்த 4 செல் 2 செல் எப்படி 4 செல் ஆச்சு, அது சஸ்பென்சார் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 செல்கள் இருக்குங்க இல்லையா, இதுதான் பலவாறு குறுக்க பகுப்படைந்து மொத்தம் எத்தனை செல்கள் உருவாகிருக்கு? 1 2 3 4 5 6 செல்களை உருவாகியிருக்கு. இது 6 முதல் 10 செல்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த சஸ்பென்சாருடைய வேலை என்ன அப்படின்னா இந்த கருத்திரலை எதோட இணைப்பது, கருவுண் திசுவோடு இணைப்பது தான் இதனுடைய வேலையாக இருக்கும். ரைட்டா, அடுத்தது விளக்கத்துக்கு போகும். இப்போ சஸ்பென்சார் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுச்சிங்க.
சஸ்பென்சார் கருவை கருவன் திசுவினுள் உந்துவதற்கு உதவுகிறது. சஸ்பென்சாரின் மேலுள்ள செல் பெரிதாகி உறிஞ்சி உறுப்பாக மாறுகிறது. சஸ்பென்சாரில் மேலே இருக்கக்கூடிய செல்லு மட்டும் ஒரு செல் என்ன ஆகுது அப்படின்னாக்கா மேலே உள்ள செல் பெரிதாகி உறிஞ்சி உறுப்பாக மாறுகிறது. ஏற்கனவே உறிஞ்சி உறுப்பை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சஸ்பென்சாரின் கீழே உள்ள செல் ஹைப்போஃபைசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹைப்போஃபைசிஸ் கீழே இருக்கிறதுனால ஹைப்போஃபைசிஸ். மேலே இருக்கிற செல்லு உறிஞ்சி உறுப்பாக மாறுது. ஒரு குறுக்குவாக பகுப்பும் 2 செங்குத்து பகுப்புகளும் ஒன்றுக்கொன்று நேர்கோணத்தில் நடைபெற்று 8 செல்கள் கொண்ட ஹைப்போஃபைசிஸ் உருவாகிறது. ஹைப்போஃபைசிஸில் 8 செல்கள். இந்த 8 செல்களும் 4 செல்கள் வீதம். இந்த ஹைப்போஃபைசிஸ் எங்கே இருக்குதுன்னு இங்கே பாருங்கள். இந்த படத்தில் ஹைப்போஃபைசிஸ் எந்த பகுதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஹைப்போஃபைசிஸ் பகுதி. இந்த செல்கள் தான் தொடர்ந்து பகுப்படையுது. 4 செல் 8 செல்லாக மாறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட்டு. இச்செல்களில் ஒரு குறுக்கு பகுப்பும் 2 செங்குத்து பகுப்பும் மொத்தம் 8 செல்கள் உருவாகிறதுன்னு கொடுத்தாச்சு. இந்த 8 செல்கள் 4 செல்கள் தான் 2 அடுக்குகளே அமைந்துள்ளது. மேலடுக்கு வேர் மூடி மற்றும் புறத்தோலை தருகிறது. மேலடுக்கானது வேர் மூடி மற்றும் புறத்தோலை தருகிறது. இந்நிலையில் கரு இதய வடிவத்தை பெறுகிறது. கருவினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதய வடிவத்தை பெறுகிறது. விதை இலையிலே அடித்தண்டு ஹைப்போகாட்டைல். விதை இலையிலும் ஏற்படும் பகுப்புகள் கருவை நீட்சியடை செய்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதய வடிவ அந்த சொல் என்னங்கிறது. இதுதான் கரு திரளானது இதய வடிவத்தில் இருக்கிறது. இது இதய வடிவ கருத்திரள். இது தொடர்ந்து பகுப்படைந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தெரியும் எவ்வாறு விதையிலை. அடுத்தது ஹைப்போஃபைசிஸ் வளர்ந்துருக்கு. முளைவேர், அடுத்தது சஸ்பென்சார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை முதிர்ந்த இதில் பார்த்தீங்கன்னா குதிரை லாட வடிவத்தில் மாறிடுச்சு பாருங்கள். முளை குருத்து, விதையிலை, அது முளைவேர், வேர்முடி. இதை முதிர்ந்த கருவினுடைய அமைப்பு, விதையில் உள்ள முதிர்ந்த கருவினுடைய அமைப்பை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது இதில் பார்ப்போம். பிறகு நடைபெறும் வளர்ச்சியின் காரணமாக கருப்பையில் கரு வளைந்து குதிரைலாட வடிவம் பெறுகிறது. இப்பொழுதுதான் பார்த்தோம் நம்ம குதிரைலாட வடிவம். முதிர்ந்த கருவின் முளைவேர், விதை இலை அடித்தண்டு, 2 விதை இலைகள் மற்றும் முளை குருத்து காணப்படுகின்றன. இது முதிர்ச்சியடைந்த ஒரு கரு. அந்த விதையில் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த விதையினுடைய அமைப்பை நம்ம பார்க்க போகிறோம். கருவுற்ற சூல் விதை என்று அழைக்கப்படுகிறது. கருவுற்ற சூலானது விதை என்று அழைக்கப்படுகிறது. இது கருவுன் திசு மற்றும் பாதுகாப்பு உரையை கொண்டுள்ளது. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கரு இருக்குது, அதுக்குள்ளே கருவுன் திசு இருக்குது, பாதுகாப்பு உரை இருக்குது. இது 3 சேர்ந்தது தான் விதை. விதைகள் கருவுன் திசு கொண்ட விதைகளாகவோ, விதைகள் பொதுவாக கருவுன் திசு கொண்டோ அல்லது இல்லாமோ இருக்கலாம். கருவுன் திசு அற்ற விதைகளாகவோ காணப்படலாம். கருவுன் திசு உடையது அப்படின்னாக்கா எடுத்துக்காட்டு மக்காச்சோளம், கோதுமை, பார்லி, சூரியகாந்தி. இது 4 எடுத்துக்காட்டு. கருவுன் திசு அற்ற விதைகளுக்கு பீன்ஸு, மா, ஆர்கிட்ஸு, குக்கர் பிட்டுகள் இவைகள்லாம் எடுத்துக்காட்டு. இது ஒரு வினா. இப்போ எப்படி நம்ம அந்த கரு வளர்ச்சியை பார்த்தோம் இல்லையா, அது ஒரு 5 மதிப்பெண் வினா. அதே மாதிரி இப்போ விதைன்னா என்ன, விதையில் கருவுன் உடைய விதைகளுக்கு எடுத்துக்காட்டு, கருவுன் திசு அற்ற விதைகளுக்கு எடுத்துக்காட்டு 1 மதிப்பெண் வினாவில் கேட்கப்படும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது இருவிதழை தாவர விதைக்கு சைசர் விதையினுடைய எடுத்துக்காட்டை இங்கே கொடுத்துருக்குறாங்க. சைசர் அப்படிங்கிறது நம்ம கொண்டக்கடலை சொல்லுவோம். ரைட்டு. முதிர்ந்த விதைகள் ஒரு காம்பினால்
சுவரோடு இணைக்கப்பட்டு காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. அக்காம்பிற்கு விதைக்காம்பு என்று பெயர். விதைக்காம்பு மறைந்து விதைகளில் ஒரு தழும்பை ஏற்படுத்தும். இத்தழும்புக்கு விதைத்தழும்பு என்று பெயர். ஐலம் இது ஒவ்வொன்றும் ஒரு மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் பார்த்துக்கலாம். அந்த விதைத்தழும்புக்கு கீழே ஒரு சிறிய துளை காணப்படும். அதுக்கு விதைத்துளை என்று பெயர் அல்லது மைக்ரோ பைல் என்று. இதன் வழியாக நீரானது காற்றுகளானது உள்ளிழுக்கப்படுகிறது. இந்த விதை முளைத்தலின் பொழுது ஆக்சிஜன் மற்றும் நீரை உள்ளெடுப்பதற்கு இந்த விதை துளையானது உதவுகிறது. ஆக்சிஜன் மற்றும் நீரை உள்ளெடுப்பதற்கு விதை துளைகளானது உதவுகிறது. ஒவ்வொரு விதையும் விதையுறையை கொண்டிருக்கும். விதையுறை பொதுவாக சூழ் உலையிலிருந்து பெறப்படுகிறது. சூளை சூழ்ந்து 2 இண்டகமெண்ட் இருக்கும். வெளி உரை உள் அடுக்கு வெளியடுக்குன்ட்டு. அந்த 2 அடுக்குகள் தான் அங்கே சூழ் உரையானது இங்கே விதை உரைகளாக மாறுகிறது. விதை உரை தடித்த வெளியுறை டெஸ்டா என்றும், விதையுறையில் தடித்த வெளியுறை டெஸ்டா மற்றும் மெல்லிய சவ்வு போன்ற அமைப்பு உள்ளுரை, அதுக்கு பேர் டெக்மன் என்று பெயர். தடித்த வெளியுறை டெஸ்டாவுக்கும் மெல்லிய சவ்வு போன்ற உள்ளுரைக்கு டெக்மன் என்றும் அறியப்படுகிறது. பட்டாணி தாவரத்தினுடைய விதை வெளியுறை விதை உள்ளுரை 2 இணைந்தே காணப்படும். இது இந்த பட்டாணி தாவரத்தில் மட்டும் விதையுறை 2 இணைந்து காணப்படும்னு சொல்கிறாங்க. கரு அச்சின் பக்கவாட்டில் 2 விதை இலைகள் ஒட்டியிருக்கும். கரு அச்சில் 2 விதை இலைகள் ஒட்டியிருக்கும். 20 தாவரமாக இருந்தால் 2 விதை இலைகள் தான் ஒட்டியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க தெரியும், படத்துலையும் நம்ம பார்ப்போம். அதேமாதிரி இந்த பட்டாணி விதை இது உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறது. மாறாக ஆமணக்கு போன்ற இதர விதைகளில் மெல்லிய விதை இலைகளும் சேமிப்பு பொருட்களை கொண்ட கருவன் திசுவும் காணப்படுகிறது அப்படின்றாங்க. 28 தாவரத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த விதை இலையில் தான் பொதுவாக வித்திலைகளில் உணவுகள் சேமிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பட்டாணியில் 2 இணைந்து இருக்கிறதுனால இதுலேயும் உணவு சேமித்து வைக்கப்படுகிறது. வித்திலைகளில் அந்த உரைகளானது இண்டகமன், அதாவது விதையுறை வெளியடுக்கு உள்ளடுக்கு 2ம் உணவை சேமித்து வைக்கிறது. ஆனால் ஆமணக்கில் பார்த்தோம்னாக்க மெல்லிய விதை இலை தான் இருக்குது. ஆனால் சேமிப்பு பொருள் கொண்ட கருவன் திசு காணப்படுகிறது. அதுலேயும் விதை இலையை தாண்டி நீண்டு காணப்படும் கரு அச்சு பகுதிக்கு முளை வேர் அப்படின்னு பேர். விதை இலையை தாண்டி கீழ்ப்புறமாக நீண்டு காணப்படக்கூடிய அந்ததுக்கு முளைவேர் அல்லது கருவேர் எம்பிரியானிக் ரூட் என்று அழைக்கப்படுகிறது. அச்சின் மற்றொரு முனைப்பகுதியானது முளைக்குருத்து. அந்த முளைவேருக்கும் எதிர் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா முளைக்குருத்து உருவாகியிருக்கும் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கரு அச்சின் விதை இலையின் மேல் பகுதி விதை இலை மேற்தண்டு எபிகாட்டைல் என்று அழைக்கப்படுகிறது. கருவிலையினுடைய மேற்பகுதியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மேற்தண்டு எபிகாட்டைல் என்றும், விதையினுடைய இடைப்பட்ட பகுதி விதை இலை அடித்தண்டு அல்லது ஹைப்போகாட்டைல் என்றும் அறியப்படுகிறது. இப்போ இந்த விதையில் நம்ம அந்த அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் சைசர் ஆரிட்டினம் அப்படிங்கிற கொண்டக்கடலை விதை. இதையும் விதையுறை சொல்லியாச்சு. இங்கே முளைவேறு வெளியுறை முழு இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருவிதையினுடைய அமைப்பு இதில் முளைவேர் கீழ் நோக்கி வருது. எம்பிரியானிக் ஆக்சிஸ் சொல்லக்கூடிய கரு அச்சிலிருந்து கீழ்ப்புறமாக முளைவேரும் மேல்புறமாக முளைக்குருத்தும் தோன்றுகிறது. இதில் 2 விதை இலை இருக்குது. இதை சூழ்ந்து விதையுறைகள் காணப்படுகிறது. இதுக்கு கீழே இருப்பது ஹைப்போகாட்டைல் என்றும் எபிகாட்டைல் என்றும் அறியப்படுகிறது. இதுதான் நம்ம இங்கே இதில் சொன்னது. இது வரைக்கும் இரு விதை இலையினுடைய அமைப்பை பார்த்தோம். இது 5 மதிப்பு வினாவில் கேட்கலாம். இதில் ஒரு சில 1 மதிப்பு வினாக்கள் 2 மதிப்பு வினாக்கள்லாம் சொல்லிகிட்டே வந்தோம். அதெல்லாம் குறிப்படுத்துங்க. ஹைப்போகாட்டைல்னா என்ன, எபிகாட்டைல்னா என்ன, எம்பிரியானிக் ரூட்டுன்னா என்ன, முளைவேர் அல்லது குருத்து வேர் அல்லது கருவேர்னு சொல்கிறாங்க, முளைக்குருத்துனா என்ன, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். விதையினுடைய அமைப்பை படம் வரைந்து பாகங்குறினா எழுதணும். கருவூன் உடைய விதை, கருவூன் அற்ற விதைகள் எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் 1 மதிப்பெண்ணுக்கு முக்கியம். நீட் தேர்வு எழுதுகிறவங்களாம் இதெல்லாம் ரொம்ப டீப்பாக கவனிக்கணும். அடுத்தது ஒரு விதையிலை தாவர விதைக்கு எடுத்துக்காட்டாக நம்ம உரைசா விதையை பார்க்கலாம். நெல்லுடைய விதையை அதில்
ஏற்ற மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு விதையிலை கொண்ட நெல் விதை கேரியாப்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. கேரியாப்சிஸ் என்பது ஒரு விதையிலை கொண்ட நெல் விதைக்கு கேரியாப்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விதையும் பழுப்பு நிற உமியினால் மூடப்பட்டிருக்கும். 2 வரிசைகளில் உமியடி செதில்கள் அமைந்திருக்கும். 2 வரிசைகளில் உமியடி செதில்கள், அந்த நெல்லுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தில் பார்க்கணும். விதையுறையானது பழுப்பு நிறத்தில் சவ்வு போன்ற விதையை மிக நெருக்கமாக ஒட்டி அமைந்து காணப்படும். இதில் சேமிப்பு திசு அப்படின்னு சொல்லக்கூடிய கருவுண் திசு விதையின் பெரும்பகுதியாக உள்ளது. இதை பொறுத்தளவுக்கு இது உருவத்தலை தாவரங்கிறதுனால கருவுண் திசு விதையினுடைய பெரும்பகுதி பார்த்திங்கனாக்கா கருவுண் திசு தான் இதில் இருக்கும். கருவுண் திசு கருவில் இருந்து ஒரு வரையறுக்கப்பட்ட அடுக்கினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். இவ்வடுக்கிற்கு மேலடுக்கு அல்லது எபித்தீலியம் என்று பெயர். மேலடுக்கு அல்லது எபித்தீலியம் என்று. கருவானது மிகச் சிறியதாக இருக்கும், கருவுண் திசு பெரியதாக இருக்கும். கருவுண் திசுவானது பெரியதாக இருக்குது, கருவானது சிறியதாக இருக்குது. இதில் ஸ்கியூட்டல்லம் என்ற கவச வடிவ விதை இலை காணப்படுகிறது. ஸ்கியூட்டல்லம் அதாவது விதை இலைக்கு இங்கே கவச வடிவ விதை இலைக்கு ஸ்கியூட்டல்லம் என்று பெயர். இந்த ஸ்கியூட்டல்லம் கரு அச்சின் பக்கவாட்டை நோக்கி அமைந்துள்ளது. இந்த ஸ்கியூட்டல்லம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கரு அச்சினுடைய பக்கவாட்டை நோக்கி அமைந்துள்ளதுன்னு கொடுத்துறாங்க. வேர் மூடியால் பாதுகாக்கப்பட்ட முளைவேரும் முளை குருத்தும் எதனால் மூடப்பட்டிருக்கு? வேர் மூடியால் மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு குட்டையான அச்சு காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. முளைக்குருத்து உரை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாதுகாப்பு உரையாகவும் சூழப்பட்டுள்ளது. வேர் மூடியை உள்ளடக்கிய முளைவேர் உரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கோலியோ ரைசே அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முளைவேரை ஊடி இருக்கக்கூடிய பாதுகாப்பு உரை. ஸ்கூட்டல்ல மேலடுக்கின் உதவினால் கருவுண் திசுவில் இருந்து உணவை உறிஞ்சுகிறது அப்படிங்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மேலடுக்கினுடைய உதவியினால் தான் எடுத்துக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கருவிற்கு இது உணவை வழங்குகிறது. இப்போ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. இது கேரியாப்சிஸினுடைய அமைப்பு. கேரியாப்சிஸ் அப்படிங்கிற நெல்லினுடைய அமைப்பு முழுக்கணி கேரியாப்சிஸ். இப்போ தான் நம்ம ஒருவித்தல் தாவரத்தினுடைய அந்த அமைப்பை பார்க்குறோம். அங்கே என்னென்ன பாகங்கள்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இங்கே இருக்கும் பாருங்கள். கருவுண் திசு இது ஒரு பெரிய பகுதி. இது ஒட்டுமொத்தமாக கருவுண் திசு. மேல் பகுதி பெரிய கருவுண் திசு. இது கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நம்ம பார்த்தீங்கன்னா கருவாக வளரக்கூடிய சிறிய பகுதி கீழ் செல்கள். இதை சூழ்ந்து இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஸ்கியூட்டல்லம் அப்படிங்கிற விதை இலை. ஒரு விதை இலைன்னு சொன்னோம் இல்லையா, அது அங்கே இருவித்தலை இருக்கும், இங்கே ஒரு விதலை, அதுக்கு பேர் ஸ்கியூட்டல்லம். இது மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா முளைக்குருத்து உரைன்னு ஒன்று இருக்காங்க, அதுக்குள்ளே முளைவேர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தண்டனுடைய நுனி, அடுத்தது முளைவேர் இங்கே பாருங்கள். இதை சூழ்ந்து பார்த்திங்கனாக்கா வேர் மூடி இருக்குது. இந்த முளைவேரை சூழ்ந்து வேர் மூடிகள் காணப்படுகிறது. அதை சூழ்ந்து முளைவேர் உரை. அப்போ வேர் பகுதியில் 3 பகுதிகள் காணப்படுது. முளைவேர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு உரை அப்படின்னு சொன்னாக்கா வேர் மூடி, அதையும் சூழ்ந்து ஒரு பாதுகாப்பு உரைனா முளைவேர். அதேமாரி தண்டினுடைய நுனிப்பகுதி சூழ்ந்து முளை குருத்து உரை இருக்குது. அதன் மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூழ்ந்து கவர்ந்த மாதிரி இந்த ஸ்கியூட்டெல்லாம் சொல்ல விதை இலை காணப்படுகிறது. இதுதான் ஒரு விதையினுடைய விதையினுடைய அமைப்பு. இதுவும் படம் வரைந்து பாகங்குறின்னு 3 மதிப்பெண்ணில் கேட்கலாம். இது இல்லாமல் நம்ம சொன்ன ஸ்கியூட்டல்லம் இதெல்லாம் என்ன அப்படின்னு, அல்லது கருவுண் திசு, இதை பற்றியெல்லாம் ஒரு மார்க்கு அல்லது 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் அவளை கேட்கலாம், பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கருவுரா இனப்பெருக்கம் அல்லது அப்போமிக்சிஸ் என்பது. இதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கொடுக்கப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் திரும்ப ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. அந்த கேள்வி 1 மதிப்பாக இருந்தாலும் சரி, 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்களை தனித்தனியாக எடுத்து எழுதுங்க. நன்றி.